இப்போ தமிழக வெற்றி கழகத்துல ஒரு 6 ஆண்டுகள் எந்த கட்சியிலையும் பணியாற்றாமல் தாவேக்காவை தேர்ந்தெடுக்க என்ன காரணம்? பணம்டா பணம். மானம் கெட்ட போல மிஞ்சி மிஞ்சி போற காரி துப்புவாங்க. துப்புறா எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. யார் அழைச்சது விஜய் தரப்புல இருந்து? ஆதவ அர்ஜுனா தம்பியை சந்திச்சு தவேக்காவில் இணைத்துக் கொண்டேன். பாரு மாவன உன் குடும்பத்தை நடுத்தருவுல இருவாரா நடுத்தருவுல போறவங்க கூட பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி பண்றான். நான் வந்துட்டேனா? மதிமுகல இருந்து அதிமுக வந்தீங்க. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அப்புறம் சசிகலா, தினகரன். இந்த மாதிரி மாறி மாறி பிச்சை எடுக்கிறதுக்கு செத்து போயிடலாம்டா. இன்னைக்கு என்ன கூப்பிடுறாரு யாரு? நயினார் நாகேந்திரன். அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ, என்னடி கலர் கலரா ரீலா விடுற? என்ன இப்படி முடிவெடுத்துட்டீங்க? என்கிட்ட வந்திருக்கலாமே, நான் நல்லா வச்சிருப்பேன் உங்களேங்கிறாரு. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அதை சொல்லிருக்க கூடாது. இப்பதான் ஜெகன் வந்து ப்ரோபோஸ் பண்ணிட்டு போயிருக்கான். அவனுக்கு நான் ஓகேன்னு வேற சொல்லி தொலைச்சிட்டேன். ஐயோ, எமகா பைக்கெல்லாம் வச்சிருக்கே, அவன் ஷேர் ஆட்டோல வந்து ப்ரோபோஸ் பண்ணான். முதலமைச்சர் கேண்டிடேட் கூட ஆக்கலாம். ஆதாயத்திற்காக சேர்ந்தா நான் பிஜேபியில சேர்ந்திருப்பேன். 10 ரூபாய்க்கு நயா பைசாவா மாத்தி கீழே போடு. எவனா செடியா நிக்கிறானோ எல்லாம் உளுந்து பொறுக்குவானுங்க. போரிக்கு பசங்க. இல்ல, நான் கேள்விப்பட்டதே சொல்லிடுறேன், உங்கள்ட்ட சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். 1 கோடி ரூபாய் நீங்க திமுகவுல கேட்டதாகவும் அவங்க அதற்கு பெருசா ஒண்ணு கண்டுக்கல அப்படின்னு சொன்ன பிறகு தாவேக்கால இருந்து அழைப்பு வந்து 2 கோடி ரூபாய் சொல்லி கதை இப்படி போகுதா? சேகர் பாபுட்ட கேட்டேன். ரொம்ப கேவலமா இருக்கு. கேட்டு ஒரு 2 மாசம் இருக்கும். 2 மாசம் முன்னாடி. அத்தனை பேருக்கு தெரியும் பணத்தை வச்சுதான் அரசியல்ல நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு. விஜய்ன்ற ஒரே ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு அவர் சொல்றாரு இல்லையா, மதுரை கிழக்கு விஜய், மதுரை வடக்கு விஜய், மதுரை மத்தியில 234 தொகுதியில விஜய்னா கூட வெற்றி பெறது எவ்வளவு கஷ்டம். மூஞ்சப்பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? எத்தனை இடங்கள் சார் தாவேக்கா வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்க? 90 இடம் திமுக, 70 இடம் தாவேக்கா. ஒரு தரவுகளோட பேச வேண்டாம். ஒரு தலைவன், நீ தற்குறி, நீ தவக்கலை, தமிழ்நாட்டு அரசியலுக்கே தகுதியற்ற முட்டாள். நீ தலைவன் ஆவதற்கான எந்த தகுதியாவது உனக்கு இருக்கா? இவன் என்ன செய்வானா? மயிரை பிடுங்குவானாமா வந்தா? நீ என்னடா செய்வ? நீ ஒரு ஒன்றிய கவுன்சிலர் ஆக முடியாத புறம்போக்கு. அத்தாடி, ரொம்ப கொடூரமா பேசிருக்கனே. நீ கோழைடா, நீ 1 நம்பர் கோழை. 6 months later. நான் உங்கள் ஃபேன் என்று சொல்லி தாவேக்காவில் இன்று என்னை நான் இணைத்துக் கொண்டேன். அந்த ஆள் என்ன சொன்ன? நீ ஒரு ஒன்றிய கவுன்சிலர் ஆக முடியாத புறம்போக்கு. ஏன் என்ன சொன்ன? நான் உங்கள் ஃபேன், நான் உங்கள் ஃபேன். குற்றமே இல்ல. கண்டிப்பா அவரை பார்த்த பிறகு எங்களுக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சி எங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு நாங்க ரொம்ப அதாவது பல போராட்டங்களுக்கு மீறி வந்திருக்கோம் சார். பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? வேலை போனாலும் பரவாயில்ல, குடும்பம் போனாலும் பரவாயில்ல, எது போனாலும் பரவாயில்லன்ற மாதிரி நாங்க தலைவனை பார்க்க வந்திருக்கோம். பல நாள் கனவு சார். ஸ்கூல் படிக்க பார்த்ததுல இருந்து வெறியா இருக்கும் அவர் மேல. சொல்லிட்டே இருக்க, என்ன நீ நக்கல் மயில பேசிட்டு இருக்க? காதல்ங்கிறது ஒரு கொடியில் மலர்ந்த 2 மலர்கள் மாதிரி. வாழ்க்கையில அது ஒரு முறை உதிர்ந்துட்டா திரும்ப பூக்கவே பூக்காது. அதெல்லாம் போகும்டா. हेलो हेलो, हाँ मालिक. हाँ, अरे मालिक, वो थोड़ा सा गलती हो गई. हेलमेट போடாம போவும் புசி. நான் போன் வருதுனா? ரன்னிங்ல போன் பேசிக்கிட்டே போறாரு. என்ன அப்பா சும்மா வந்துட்டானுங்க இந்த மீடியாக்காரங்க சும்மா. இது தமிழ்நாடு இல்ல, பாண்டிச்சேரி. ஹெல்மெட்லாம் போட முடியாது. ரன்னிங்ல போன் பேசுவோம், ட்ரங்க்ன்ற கூட இல்ல. என் ஃப்ரெண்ட் ரங்கசாமி எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? புதுச்சேரினாலே உடனே ஞாபகத்துக்கு வர்றது சார் வடகரி வடகரியாலும் தொலைகரியாலும் போலாக்குது. என்னையா அது? சாப்பிடுங்க சார். என்ன மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு, உண்மைகள் சொன்னேன். மாஸ்டர் நீங்க என்ன தமாஸ் பண்ணி விட்டுட்டீங்கல்ல. எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு ஐடி கம்பெனி சொன்ன மாதிரி 1 2 3 தான் இருக்கு. பெரிய லெவல்ல சென்னையில இருக்கிற மாதிரி இங்க நிறைய ஐடி கம்பெனி வந்து எங்களோட இளைஞர்களும் அவங்கள படிச்சவங்க அவங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும். இத பார்த்தாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும். ஏண்டா
மோத்தா உன்னை பெத்தாளா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? தமிழ்நாட்டில் நம்ம முதலமைச்சர் நிறைவேற்றிய பல்வேறு திட்டங்களை வெவ்வேறு மாநிலங்கள்ல கொண்டு வந்துருக்கிறாங்க. ஆந்திரால, கர்நாடகால, பீகார்ல. அப்ப யாரை பார்த்து கத்துக்கணும்னு விஜய் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. போட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு தளபதி தான் முக்கியம், வேலை முக்கியம் இல்ல. காரி மூஞ்சில துப்பத்துள்ள கூண்டு போய் நம்ம அங்க போயிடலாம். வேகமா போ. இந்த திமுகவை நம்பாதீங்க. நான் சொன்ன பல கோரிக்கைகளை எல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு நம்ம புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் அதோட மக்கள் திட்டங்களுக்கும் ரொம்ப அக்கறையா உண்மையா துணை நிக்கிறோம். என்ன நீ அதையும் சொல்ற இதையும் சொல்ற, உன்னை நம்பவே முடியலப்பா. தமிழ்நாட்டை ஒதுக்குற மாதிரி புதுச்சேரியும் ஒதுக்க கூடாதுன்னு நாங்க கேட்டுக்கிறோம். பேச தெரிஞ்ச உனக்கு, ஆனா அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா? அரிசி, சர்க்கரை, பருப்பு, கோதுமை, எண்ணெய்னு என்ன டைலாக் பேசுற? மல்லிகை சாமான் லிஸ்ட் பச்சா இல்ல டைலாக் பேப்பர் பச்சையா? பிஸ்தா பருப்பு, பைத்தம் பருப்புன்னு காலையில பொங்கல் இட்லி வாங்கி சாப்பிட்டு தெரியுதுல, டைலாக் வராதா? பொண்ணை பார்த்தோன்னு சொல்லி விட்டுட்டு சொதப்புற. தளபதி ஃபேனு, தளபதிக்காக நான் டேட்டா போட்டிருக்கேன். தளபதி தான் என் உயிர். இப்ப வீட்டுக்காரன்னு கேட்டா தளபதி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுவேன். இது அது இல்ல, எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான். இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு. உண்மையாவே உங்களை பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எங்களுக்கு இல்ல. யாரா அவன்? யாரா இருந்தா உனக்கு என்ன மூடிக்கிட்டு வேடிக்கை பாடுறா? அகராதி பிடிச்ச பைபிள் எல்லாம் வந்து நிக்கிறாங்களே, ஒண்ணு பேசப்படாதாடா? இப்ப பாரு, நான் சின்ன வயசுல இருந்தே டிவிக்கு ஃபேனுங்க. டேய் யாரா? டேய் விமலா பத்த எரும மாட, என்ன பொம்பளை பிள்ளை பத்திரிக்கை நீங்க? நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நம்ம தளபதி தான். உங்களுக்கு இன்னும் ஓட்டு வயசே வரலையே. அது அப்படிதான், அது அப்படிதான். ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். மச்சான் உள்ள நிறைய பைத்தியம், வாய செம காமெடியா இருக்கு. அவரோட ரசிகையா வந்திருக்கேன், இது கட்சிக்காக நான் வரல. தற்குறின்னு அவரோட ரசிகையா வந்திருக்கேன், இது கட்சிக்காக நான் வரல. இவனுங்களோட அடுத்த 3 மாசம் எப்படி சமாளிக்க போறேனே தெரியல. அவரோட ரசிகையா வந்திருக்கேன், இது கட்சிக்காக நான் வரல. ஏய் என்ன ஆள் வச்சிருக்க வேலைக்கு? என்னையா இவன் எல்லாம் வேலைக்கு வைக்கிறத விட 4 வீட்டுல கக்கூஸ் கழுவி பிழைக்கலாம். நீ போறியா செத்துருவ. கரூர்ல நடந்ததல்ல, செத்துருவ. உன் காசு, உனக்கு காசு தருவாங்க. நான் காசுக்காக போல, என் உயிர் போனா மயிரே ஒண்ணாச்சு. பாட்டி நான் ஒண்ணு சொல்லவா? சொன்னா உடனே கேட்கணும். சொல்லுப்பா. காலகாலத்துல ஒரு நல்ல டிக்கெட்டை வாங்கிட்டு போய் சீக்கிரம் சேர. உயிர் என் தலைவனுக்காக போகுதுன்னு வச்சுக்க, அசால்ட்டா விட்டு போவேன். அதெல்லாம் வேணாம், உன் பொந்தெல்லாம் வச்சு என்னால அலைய முடியாது. சரி நான் தனியா செத்தனே யாருக்கும் தெரியாது, இங்க வந்து நான் செத்தனா தெரியும் என் தலைவனுக்காக. ஆண்டி நாயே, உனக்கு குடும்பம் இல்ல, உன் புருஷன் உனக்கு தேட மாட்டானா? வேலையை லீவ் போடுற, வேலை போடா வேலை. இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை. வேலை எனக்கு முக்கியம், எனக்கு தேவை என் தலைவன். பைத்தியக்காரி பைத்தியக்காரி. கண்டிப்பா அவர் தான் சிஎம். அவரு தவிர வேற யாரும் வர முடியாது. பொம்பளைன்னு பாக்குறேன். மரியாதை கட்டுங்க. மரத்துக்கு மரம் தாவறது, அடுத்தவன் வீட்டு செவுரு ஏறுறது, கரண்ட் கம்பத்து மேல ஏறி பொது சொத்தை டேமேஜ் பண்றது, இதான் எங்க கட்சியோட கொள்கை. இது சூப்பர். அப்ப கரூர்ல நடந்தப்ப அவர் போயிட்டாரு. அப்ப 40 நாள் நீங்க வந்து கேர்லெஸ்ஸா வந்துட்டு தலைவன் மேல குறை சொல்லவே கூடாது, தப்பு. எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. இந்த திமுகவை நம்பாதீங்க. அப்படியா? சரி வச்சிருப்பா. வெற்றி நிச்சயம். நான் எங்கேயா நக்கல் பண்ணேன்? தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பட்டொளி வீசி பறக்கும். நீயா போன் பண்ணி ஏதோ உளறிட்டு இருக்க? கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும். முடியாது. இந்த விஜய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் குரல் கொடுப்பான்னு நினைக்காதீங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. இந்தா அப்படி பண்ணாத தவறு. நீ பேசு. புதுச்சேரி மக்களுக்கும் சேர்த்து தான் குரல் கொடுப்பான், அது என்னுடைய கடமையும் கூட. யோ தைரியம், நான் நேர்ல வாங்க. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.